ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான சம்பவம் வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு முருகன் ஒருத்தர் இருக்கார். அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க குடும்பத்தவர் நிழல் போல் இருந்து பாதுகாத்துட்ருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி முருகன் வந்து சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு வராரு. அவரோட ஃபேமிலியில் அவரோட மனைவி அப்புறம் அவரோட பையன் மொத்தம் 3 பேராக வாழ்ந்துட்டு வராங்க. அவரோட பையன் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கிறாரு. முருகனோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலத்தில் ஒரு மெயின் ஏரியாவில் தள்ளுவண்டி கடைகளில் டிஃபன் சென்டர் மாதிரி வச்சு நடத்திட்டு வராருங்க. சின்ன தள்ளுவண்டி கடையாக இருந்தால் கூட முருகனுக்கு வந்து அவரோட மனைவியும் அவரோட மகனும் வந்து டெய்லியுமே போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கடையில் எல்லா வேலைகளுமே செய்வாங்க. இந்த மாதிரி அவரோட தொழில் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அவருக்கு தேவையான வருமானமும் அந்த கடையில் கிடச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் தான் அந்த கடைகளுக்கான எல்லா திங்ஸும் வாங்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம வந்து புதுசாக ஒரு ஆம்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற 3 பேருமே முடிவெடுக்கிறாங்க. இவங்க 3 பேருமே பேசின மாதிரியே அந்த ஆம்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷோரூமுக்கு போய் அந்த ஆம்னியும் புதுசாக வாங்கிட்டாங்க. புதுசாக ஒரு வண்டி எடுத்தாவே ஏதாவது கோவிலுக்கு போகணும், எங்கேயாவது வெளியே போகணும்னு தானே எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த முருகனோட பையன் வந்து நம்ம வண்டி எடுத்துருக்கோம்ப்பா, எங்கேயாவது 2 நாள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது முருகனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் இருக்க தேக்கடி அப்படிங்கிற இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்படியே அந்த வண்டிக்கும் அங்கே ஒரு கோவிலில் பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. முருகனோட தள்ளுவண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் 2 நாள் லீவ் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த டைமில் வந்து அவரோட பையனுக்கு வந்து பெருசாக வண்டி ஓட்ட தெரியாதுங்க. அதனால் முருகன் தான் வண்டி ஓட்டுறாரு. அவருக்கு மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே நிறைய வண்டி ஓட்டின பழக்கம்லாம் இருக்குது. அதனால் அவர் தான் அந்த ஆம்னியை ஓட்டிகிட்டு போகிறாரு. இவங்களும் தேனிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்த நாளும் இவங்க எந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. சரி நைட் ஆகிடுச்சிங்க, சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிட்டாங்கங்க. அப்படி அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது முருகனோட பையன் வந்து டயர்டாக இருக்கிறதுனால பின் சீட்டில் வந்து தூங்கிட்டே வராருங்க. அவரோட மனைவியும் வந்து டிரைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்து அவங்களும் தூங்கிட்டு தான் வராங்க. அப்போது திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து வண்டியை கொண்டு போய் ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு சிமெண்ட் லாரி மேலே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேரிங்கில் மோதி அவரோட மண்டையில் அடிபட்டுருச்சுங்க. அவரோட பையன் வந்து பின்னாடி சீட்டில் தூங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டில் அடிபட்டு அவருக்கும் காயம் ஆயிடுச்சு. ஆனால் அவரோட மனைவிக்கு மட்டும் எந்த ஒரு அடியுமே படலை. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க சீட் பெல்ட்டும் போடலை, ஆனாலுமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் யாரோட தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டே வந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அங்கேருந்து தேனியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள 3 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போன உடனே இந்த முருகனோட பையனுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு இவங்க மனைவி கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, எந்த அடியும் படலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என் பையனுக்கும் என் கணவருக்கும் தான் அடிபட்டிருக்கு, அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல வாங்க உங்களையும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முருகனுக்கும் அவனோட பையனுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, பெருசாக ஒன்றும் அடியெல்லாம் படல, நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போக சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் சேரில் அந்த அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க திடீர்னு வாயிலிருந்து ரத்தமாக வாந்தி எடுக்கிறாங்க. அந்த இடத்துலையே வந்து மயக்கம் போட்டு விழுந்து அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அவங்களுக்கு பெருசாக வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ இடத்துல பெருசாக அடிபட்டுருக்குங்க. அதனால தான் அவங்க ரத்த வாந்தியாக எடுத்து உடனே இறந்தும் போயிட்டாங்க.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே முருகனும் முருகனோட பையனும் பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி மாதிரி தான். ஏன் அப்படின்னா இப்போ நல்லா வந்துட்டு இருந்தாங்க, அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தன்னோட மனைவி தன்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க பயங்கர ஷாக்கில் பயங்கரமாக கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக வந்து இவங்க முருகனோட மனைவியை அவங்களோட சொந்த ஊரான சேலத்தில் இருக்கிற அவங்களோட கிராமத்துக்கு அவங்களோட உடலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நல்லடக்கமும் செஞ்சுட்டாங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த வண்டி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தனால ஷோரூமில் போய் எல்லாமே ரெடி பண்ணி மறுபடியும் ரிட்டன் வந்து முருகன் அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. அப்படி அவர் எடுத்துகிட்டு வந்த உடனே அவரோட சொந்தக்காரங்க எல்லாருமே திட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியால் தான் ஒரு உயிரே போயிடுச்சு, இந்த வண்டியை நீ இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கியா, இதை வித்துற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எல்லாமே திட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டியை வச்சுக்க மாட்டாங்க, விற்றுருவாங்க. அதனால் அவரும் சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் முருகனும் முருகனோட பையனும் வந்து அந்த ஆம்னி வேனை எடுத்துக்கிட்டு சேலம் மெயின் ஏரியாவில் போய் இதை ஏதோ ஒரு பக்கம் சேல் பண்ணுறதுக்காக பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. போகிற வழியில் வந்து சரி இங்கே ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரியில் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை நிறுத்திடுறாங்க. அந்த பேக்கரிக்கு ஒரு கொஞ்சம் தூரத்தில் தாங்க ஒரு சிக்னல் இருக்குது. அவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த சிக்னலில் வந்து பயங்கரமான கூட்டம். சிக்னல் விழுந்ததுனால நிறைய வண்டி நின்றுட்டே இருக்குது. டீ குடிச்சு முடித்த உடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. சரி அது ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இப்போ தான் வண்டி போய் ஃபுல்லாக ரெடியாகி வந்திருக்கு, இப்போ வந்து என்ன இப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல் போட்டு அந்த வண்டியெல்லாம் நின்றுருந்துச்சு பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு 3 கார் நின்றுருந்துச்சிங்க. அந்த காருக்கு பின்னாடி இருந்து வந்த ஒரு லாரி வந்து அந்த 3 கார் மேலேயுமே ஏறி அங்கே ஒரு பெரிய விபத்து ஏற்படுது. அதை அவர் கண்ணால் பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த அடிப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த காரெல்லாம் வந்து காரில் இருந்த எல்லாத்தையுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, இந்நேரம் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் போய் நின்றுக்கணும், இந்த விபத்து வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு நம்ம அந்த இடத்துலையே நம்மளும் இறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் மறுபடியும் இந்த வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இங்கே எங்கே போய் யாரை கூட்டிகிட்டு வந்து இந்த வண்டியை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி புரியாமல் நின்றுட்டுருக்காரு. அந்த சமயத்தில் சரி மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அப்போ தான் அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அவங்களோட வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே அவருக்கு பல குழப்பம் ஓடுது. என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ ஸ்டார்ட் ஆகலை, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி இந்த வண்டி தான் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம சேலம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியிலேருந்து அவங்களோட பையனை கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து அவருக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து நேரில் பார்த்ததுனால அவர் அந்த பயத்தில் அவருக்கு வந்து ஹெவியான ஃபீவர் வந்துருச்சு. அப்போ தான் முருகன் வந்து அவரோட பையன்கிட்ட ஏதாவது டேப்லெட் இருக்கா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி தான் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஏதாவது பேராசிட்டமல் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவங்களோட பையனும் வந்து அவங்க வீட்டில் இருக்க ஒரு டேப்லெட்டை எடுத்து கொடுக்குறாரு. அவரும் மாத்திரை போட்டுட்டு அந்த அசதியில் வந்து அவர் தூங்க போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு தான் அவங்களுக்கு பல திகிலான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனோட பையன் வந்து நைட்டு வந்து பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் தூங்கலான்னு ரூமுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் சரி அப்பாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம், அவர் வேற ரொம்ப காய்ச்சலாக இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க அப்பாவை காணும். அவரை சுற்றியும் முற்றியும் தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த ரூமில் அவங்க அப்பா இல்லவே இல்லை. சரி இந்த நேரத்தில் அப்பா எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வெளியே எங்கேயாவது போயிருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பார்க்குறாரு. வெளியவும் அவரோட அப்பா அங்கேயும் இல்லவே இல்லைங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஆம்னி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்னியில் திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுது.
டோர் ஓப்பன் ஆன உடனே அந்த வண்டியிலேருந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் இறங்குது. அந்த உருவம் வெளியே இறங்கின உடனே அந்த சைடில் இந்த முருங்கை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மரத்து வழியாக அது நடந்து போகுது. நடந்து போய் அங்கே காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அந்த உருவம் நடந்து போச்சு பார்த்தீங்களா, அதோட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அந்த பையனோட அம்மா எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி இருந்திருக்குது. அதை பார்த்த உடனே இது தன்னோட அம்மா தான் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உணர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு சரி அந்த ஆம்னிக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவனோட அப்பா அந்த ஆம்னி வேனில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தட்டி எழுப்புறாரு. எழுப்பி ஏன்பா இந்த நேரத்தில் வந்து இங்கே படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் முழிச்ச உடனே நான் எப்போ தம்பி இங்கே வந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் திருப்பி அந்த பையனை கேள்வி கேட்குறாங்க. சரி இந்த நேரத்தில் இங்கே நடந்த விஷயத்தையெல்லாம் அப்பா சொன்னால் ரொம்ப பயப்படுவார். ஏற்கனவே அம்மா இருக்கிறதா அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இதை சொன்னால் இன்னும் அந்த நம்பிக்கை வந்து அதிகமாயிட்டே போகும். அதனால் இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவை அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே முருகன் வந்து எதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட பையன்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட அம்மா வந்து ஏதோ இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இப்போ நான் உடம்பு சரியில்லாமல் ஆனல, அந்த சமயத்தில் உங்கள் அம்மா அந்த டைம்லலாம் அந்த ஈர துணியை நினச்சி என் நெத்தியில் வச்சு விடுவாங்கள்ல, அதே மாதிரி எனக்கு இப்போலாம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் வந்து உங்கள் அம்மா இங்கேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி முருகன் சொல்கிறாரு. சரி அவனோட பையன் வந்து அந்த உருவத்தை பார்த்தான்னு சொன்னேன் இல்லைங்களா, இதையும் சொன்னால் அவர் இன்னுமே பெருசாக அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே அந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் சொல்லவே இல்லை. இந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டில் நாளாக நாளாக நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே வருது. இந்த சம்பவங்கள் நடக்க நடக்க இந்த முருகனோட பையனும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அம்மா தான் வந்து கூட இருக்காங்க, அவங்கள தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மறுபடியும் முருகனோட சொந்தக்காரங்க எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ சொல்லியும் கேட்காம ஏன் இந்த வண்டியை இன்னுமே வச்சிட்ருக்கீங்க, இதனால் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் முருகனோட பையனும் சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் வந்து நாங்கள் இந்த வண்டியை கண்டிப்பாக விற்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே இவங்களை திருப்பி திட்டிட்டு நீங்களாம் பட்டாதான் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்படியே தொடர்ந்து அவங்களோட அம்மாவோட ஆன்மா கூட அவங்க வாழ்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு திடீர்னு யாரோ ஒருத்தர் அழுகிற சத்தம் கேட்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே சந்தேகமாகி வெளியே வந்து கேட்கும்போது அந்த அழுக சத்தம் வந்து அந்த ஆம்னி வேன்குள்ளேருந்து தான் கேட்குதுங்க. அந்த குரலும் வந்து அவங்க அம்மா அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னா இவங்க போய் அந்த ஆன்மா கூட பேச முடியாது. அந்த அழுகிற சத்தம் மட்டும்தான் அவங்களால கேட்க முடியுது. அப்போ தான் அவங்களுக்கு பல குழப்பங்கள் வந்தது. எதுக்கு அழுகுறாங்க, எதனால் அழுகுறாங்க அப்படின்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அவங்களும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் முருகனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, முருகனோட மனைவி, அவங்களோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் ஃபோனில் வந்திருக்கு. அதை கேட்ட உடனே முருகனுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் வந்து நைட்டு வந்து அந்த அழுக சத்தம் கேட்டிருக்குது. நம்மளோட மனைவி வந்து அழுதுருக்காங்க. இதை முன்கூட்டியே நம்ம தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்க அழுதுருக்காங்க. இதை நம்ம சுதாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி உடனே அவங்களோட அம்மா நல்லடக்கம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஊருக்கு போய் அதையெல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்ப ரிட்டன் ஊருக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க பழைய மாதிரி அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அந்த ஆன்மா மட்டும் அவங்களோட வீட்லேயும் அந்த ஆம்னி வேனையும் சுற்றி அங்கேயே தான் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த குடும்பத்தில் அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லைங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துலேயுமே அந்த ஆன்மாவானது இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அதை முன்னாடியே முருகனுக்கு எப்படியோ ஏதோ ஒரு வழியில் தெரிகிற மாதிரி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள அந்த ஆன்மா காப்பாற்றிடுது. இந்த சம்பவம் இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கிறதா தான் பேசிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. ஆனால் அது இறந்து போன ஆன்மாவாக இருந்தாலுமே அவங்களோட ஃபேமிலிக்கு அது நல்லதை மட்டுமே நினச்சி அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயங்கரமான சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.